நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் தோத்திரங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். திருத்தூதுவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலேயும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள். அந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க நம்ம அந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 4-5. அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு திருச்சபை மக்களே, இந்த நாளிலேயும் ஆழங்களுக்கு போகும் வாருங்கள் அழைக்கிறார் இயேசு. இந்த பகுதியிலே 2 விதமான பகுதியாக நாம் புரிந்து கொள்ளலாம். கால் டு கிங்டம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய இறை அரசுக்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அல்லது இறைப்பணிக்கான அழைப்பு இந்த பகுதியிலே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய சீடர்களை எப்படியாக அவர் தெரிவு செய்கிறார், எப்படி தம் பிள்ளைகளை தம்முடைய திருப்பணிக்கென்று அவர் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், முதல் சீடனான பேதுருவை அழைக்கும் போது இந்த பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதி மார்க்கு, மத்தேயு, லூக்கா இந்த 3 நற்செய்தி நூலிலுமே இந்த பகுதியில் சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் தேசத்திலே 2 கடல்கள் உண்டாம். அந்த 2 கடல்கள், ஒன்று உப்பு கடலாகிய சவக்கடல், 2வது கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடல் என்பது திபேரியா கடல் என்று சொல்லுவார்கள். இந்த கலிலேயா கடலிலே தான் அநேக மக்கள் வாழ்கின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதி அநேக போக்குவரத்திற்கும் வாணிபத்திற்கும் அநேக மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்குவதற்கு இந்த பகுதியாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களான பேதுரு, யாக்கோபு, அந்திரியா இவர்களை அந்த பகுதியிலிருந்து தான் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பகுதியிலே நாம் பார்க்கும் என்று சொன்னால், வெறுமையான படகு, சீடர்களாகிய பேதுரு வெறுமையான படகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே ஏறின அடுத்த மாத்திரத்திலே அந்த படகு நிரம்பத்தக்கதான ஒரு வாழ்வாய் பெற்றதை சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் என்று சொன்னால், சத்தியம் என்னும் ஆழம், அல்லது ஆண்டவருடைய ஆழத்தின் மேல் அற்புதங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறுமையான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையை அவர் நிறைவேற்றுகின்ற அல்லது பூர்த்தி செய்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் பகுதிக்கு வருகிறார். திரளான ஜனங்கள் அவருடைய எதை கேட்க வருகிறார்கள்? வசனத்தை கேட்க. சத்திய வசனம் என்ற ஆழத்துக்குள்ளாக ஆண்டவர் இந்த நாளிலேயும் நம்மை அழைக்கிறார். தேவ வசனத்தை கேட்பதற்காக திரளான மக்கள் அங்கு கூடி வருகிறார்கள். அதில் சீமோனுடைய அந்த படகிலே ஏறி ஆண்டவர் என்ன பண்றாரு? தெய்வ வசனத்தை அங்கு சொல்லுவதை நாம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் போதகம் முடிந்த உடனே எங்க கொண்டு போக சொல்றாரு? ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்லி, உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் ஏமாற்றத்தோடு மிகுந்த ஒரு கவலையோடு அமர்ந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கேட்கவில்லை, உன்னுடைய கவலை என்ன,
ஏன் இப்படியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர், ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்கவில்லை. மாறாக அவர்களை அறிந்தவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆழத்திற்கு படகை தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அநேக வேளைகளிலே நான் சொன்னால் மாத்திரமே என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு தெரியும். அல்லது நான் சொன்னால் மாத்திரமே என்னுடைய தேவை, என்னுடைய வேதனை, என்னுடைய கஷ்டம் என்பது மற்றவர்களுக்கு புரியும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். ஆனால் நாம் சொல்வதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதக்காரர் தாவீது அழகாக சொல்கிறார் 139வது சங்கீதத்திலே, நீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருப்பதையும் நீர் அறிவீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அமர்ந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நான் எங்கு போய் ஒளிப்பிடத்திலே மறைந்திருந்தாலும் உனக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் எண்ணுவது உண்டு, நான் சொன்னால்தான் என்னுடைய வேதனை தெரியும் என்று சொல்லி. நாம் சொல்வதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் அழகாக சொல்லுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பார்த்து எப்படியாக இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் நிலை போடுவார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஒருவருடைய முகத்தோட்டத்தை வைத்து அல்லது ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நாம் என்ன பண்றோம்? பல நேரங்களிலே அவர்களை கணித்து விடுகிறோம். ஆனால் உள்ளத்தை அறிந்தவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ உன்னுடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த படகு வெறுமையாக நிறுத்தப்பட்ட படகு, ஒன்றுமில்லாத ஒரு படகு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அந்த படகுக்குள்ளாக சென்றாரோ அந்த வெறுமை என்பது பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய வாழ்க்கையும் படகு போன்றதுதான். இந்த படகு போன்ற இந்த வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, மழை உண்டு, புயல் உண்டு, காற்று உண்டு, இடி உண்டு. எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவர் இந்த வாழ்க்கை என்னும் படகிலே நம்மை நிதானமாக அவர் பாதுகாப்ப பல நிலைகளிலே அவர் வழி நடத்துகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் அழகாக சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருள்கிறார் என்று சொன்னால், மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் மண்டபசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடப்பல்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தின் பல கனிகளை திறந்து, 1 2 இல்லைங்க, பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி யார் சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையான படகு, என்னுடைய குடும்பத்திலே வேலை இல்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு வேதனை, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு தோல்வி, இப்படிப்பட்டதான கஷ்டத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு என் வாழ்க்கை என்கிற படகை நான் அனுதினமும் நகர்த்திக் கொண்டே செல்கிறேன். எப்போது என்னுடைய வாழ்க்கையை அமைதி பிறக்கும்? எப்போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதியான ஒரு வாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது அந்த படகுக்குள்ளாக சென்றாரோ அப்பொழுது அந்த படகு நிறையத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பகுதி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடம், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார், ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் அவரோடு நான் பயணிப்பேன் என்று சொன்னால்
என் வாழ்வில் ஏற்படுகிற புயல்கள், என் வாழ்வில் ஏற்படுகிற நாச மோசங்கள், என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற துன்பங்கள், என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற கவலைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி என்னை வாழ்விக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னார், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருப்பார் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் அழகாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் நம்மை நிறைவான ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில அவர் தர சித்தமுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த நிறைவான வாழ்வை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கை என்றும் படகிலே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கை என்கிற படகிலே நான் பயணிப்பேன் என்று சொன்னார். என் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் சுத்தமுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னார், ஆண்டவர் ஒன்றுமில்லாதவையிலிருந்து சகலவற்றையும் அவர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 3 விதமான காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை படகிலே ஆண்டவருடைய அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது ஆண்டவரோடு நான் பயணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வெறுமையை இயலாமையை ஒப்புக்கொள்ளுதல். வெறுமையை இயலாமையை ஒப்புக்கொள்ளுதல். இந்த பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, சித்தத்தின்படியே வலையை போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வரும்போதே பேதுருவையும் அவருடைய கவலையையும் அவருடைய தேவையும் அறிந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். பேதுருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவர்கள் எல்லாவற்றிலும் கை தேர்ந்தவர்கள். அந்தந்த திறமைக்கு அந்தந்த தகுதிக்கு வேலை பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் திறமைசாலிகளாக தான் கட்டாயம் இருப்பாங்க. ஒரு கட்டளை வேலையை ஆணைக்கு இன்னொரு ஒரு வேலையை கொடுத்தோம்னா கட்டாயம் என்ன பண்ண முடியாது, அவங்களால செய்ய முடியாது. ஒரு மீன்பிடிப்பு தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு எந்த இடத்துல மீன்பிடிப்பு இருக்கும், எந்த இடத்துல ஆழத்துல நாங்கள் செல்லணும், எந்த இடத்துல ஆபத்து இருக்கும் என்பதை எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நன்கு அறிந்து வருத்தவர்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை, ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி. ஆனால் ஆண்டவரிடத்திலே அவர் சொல்கிறார், நாங்கள் ராமமுழுவதும் பிரயாசப்படுகிறோம். நாங்கள் காலமாக பரம்பரையாக எங்களுடைய தொழில் என்னவான தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். இப்படிப்பட்டதான ஒரு தொழிலை நாங்கள் செய்து வருகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏமாற்றம், ஒரு தயக்கம், ஒரு வெறுமை. அந்த வெறுமையை ஆண்டவர் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் அழகாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா. இந்த உலகத்திலே நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு என்று சொன்னார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு அநேக நம்மை விசாரிப்பார்கள், அநேக நம்மை பார்ப்பார்கள், அநேக நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே சிறிது காலங்கள் மாத்திரமே. ஆனால் எப்போதும் நம்மை விசாரித்து நம்முடைய நலனிலே அக்கறை கொண்டு நம்மை எல்லா நாளிலும் பாதுகாக்கின்ற ஒருவர் உண்டு என்று சொன்னார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துள்ளது. நம்முடைய கவலைகள் எல்லாம் பல நேரங்களிலே மனிதர்கள் மீது வைக்கிறோம். நாம் நம்பின செல்வத்தின் மீது வைக்கிறோம், நாம் விரும்பின காரியங்கள் மீது வைக்கிறோம். ஆனால் எவன் ஒருவன் கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறானோ, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை நாம் நம்பிக்கையாய் கொண்டு போது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என்னுடைய பலத்தால், என்னுடைய சுயத்தால், என்னுடைய ஞானத்தால், என்னுடைய திறமையினாலே நான் நம்பி எல்லாவற்றையும் என்னால் சாதித்து விட முடியும், எல்லாவற்றையும் என்னால் பெற்றுவிட முடியும் என்று சொல்லி நான் பல நேரங்களிலே எண்ணினேன். ஆனால் ஏமாற்றத்தை என்னுடைய வாழ்விலே சந்தித்தேன். இதுக்கு எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு தாழ்வுகள் இருக்கிறது, எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணுவோம் என்று சொன்னால், ஒரு நாள்
நாளிலே நாம் அது ஏமாற்றத்தை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து நாம் செய்வோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வெறுமையை அவர் நிறைவாக்குகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம் அழகாக சொல்வது. மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம் அழகாக சொல்கிறது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு கட்டாயம் நம்மளால என்ன பண்ண முடியாது. கவலைப்படுகிறது, என்னுடைய வாழ்வில் இது நடந்து விட்டது, என்னுடைய வாழ்வில் ஏன் இது என்று சொல்லி நான் கவலைப்பட்டு நான் அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலே எதையுமே நம்முடைய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு படுக்கை ஓட்ட முடியும். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவர் மீது நம்முடைய கவலையை நம்ம வைப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் மீது நம்முடைய கவலையை நம்ம ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த கவலையை நம்முடைய வாழ்விலை கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்விலை ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம் அழகாக சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அவன் என்ன பண்ணலாம்? ஒடுக்கும். நல் வார்த்தையோ அவன் என்ன பண்ணலாம்? மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை மாற்றி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு. பல நேரங்களிலே நாம் மனிதர்களை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், அந்த குரலுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களின் தேவன். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் அழகாக சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செவிகள் மந்தமாகவில்லை. இது நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையான என்னுடைய வாழ்வு, வெறுமையான என்னுடைய உள்ளம், வெறுமையான என்னுடைய குடும்பம், வெறுமையான என்னுடைய திருச்சபை, வெறுமையான என்னுடைய சூழ்நிலை ஆண்டவரே என்னுடைய கருத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வெறுமை என்னுடைய வாழ்விலே நிறைவாய் பெறுவதற்கு இதோ நான் ஒப்புக்கொள்கிறேன். இவ்வளவு நாட்களாக என்னுடைய சுய பலத்தால் சுய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி நான் இங்கே இருந்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. உங்களுடைய கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வெறுமையை மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய வெறுமையை நிறைவாக்குகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தின் வாழ்வை அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. முதலாவது வெறுமையை இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல அங்க சீமோன் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஐயா, நான் இரவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்று சொல்லவில்லை, மாறாக அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 5:6-7 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் என்ன பண்றோம்? வலையை போடுகிறோம். பேதுரு அந்த இடத்துல தர்க்கம் பண்ணவில்லை, விவாதிக்கவில்லை, அவர் ஆண்டவருக்கு விளக்கம் கொடுக்கவில்லை. மாறாக ஆண்டவரே வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, கடவுளுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. கடவுளுடைய வார்த்தை இன்றளவும் நம்மை வாழ்விக்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்போ ஏற்ற காலம் என்பது என்னுடைய வாழ்விலே உண்டு, எனக்கான ஆசீர்வாதம் என்பது உண்டு, எனக்கான நன்மை என்பது உண்டு, எனக்கான சமாதானம் என்பது உண்டு, எனக்கான நல்வழி என்பது உண்டு. ஆனால் எப்பொழுது அந்த குறித்த காலம், அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்விலை நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அவருடைய காத்திருப்பதோடு நாம் இருக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது, தாமதிக்காது, நிச்சயமாய்
என் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன் என் வாழ்விலே அருளின ஆசீர்வாதங்களின் நன்மைகளை ஏற்ற காலங்களிலே எனக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வார்த்தைக்கு நாம் நம்பி கீழ்ப்படுகின்ற ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம் அழகாக சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. 130 ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுறாங்க, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரமே சொல்லும். அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்டதான வல்லமை உண்டு என்பதை யார் அறிந்திருந்தார்? 130 அறிந்திருந்தார். அத்தனை மனிதர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரமே சொல்லும், வேலைக்காரன் சுத்தமாவான். ஆண்டவருடைய வார்த்தை மீது அசையாத நம்பிக்கை வைத்ததினால்தான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் கண்டிருக்கிறேன். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே குறைவுபடுகிறதுனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் ஆகின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் குறித்த காலத்துக்குரிய தரிசனம் என் ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஏற்ற வாழ்க்கையை நான் பெறுவதற்கு அந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபித்து நான் காத்திருக்கும் போது அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நாம் இறுக பற்றி கொண்டு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை அனுப்பி என்ன பண்றாருங்க? குணமாக்கினார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே பேதையை ஞானியாக்கினார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே அவர் என்ன பண்றாரு? ஒருபோதும் தம்முடைய வார்த்தை என்ன பண்ணாதுங்களா? வெறுமையை திரும்பினதில்லை. அது நான் அனுப்பின காரியம் நிறைவேற மட்டும் என்ன பண்ணதுங்களா? அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய கொள்கிறது. அப்போ ஆண்டவர் எனக்கென்று வைத்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் அளவும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கின்ற ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம் அழகாக சொல்கிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். கடவுளுடைய வசனத்திற்கு நாம் நடுங்குகின்ற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வசனத்துக்கு நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கி அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வசனத்தை ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 14வது அதிகாரம் 21 தொடங்கி 33 அடங்கியுள்ள வசனங்கள், மார்க் 4வது அதிகாரம் 37 தொடங்கி 41 அடங்கியுள்ள வசனங்களை நாம் பார்க்க சொன்னால், சீடர்கள் அந்த படகிலே பயணிக்கும் போது ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுகள் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் அகற்றினார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகின்ற ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வெறுமையை நாம் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய வெறுமையான வாழ்வு வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய வெறுமையான வாழ்வு வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து அதை செவி சாய்த்து அந்த நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அன்றைக்கு படகுகள் நிரம்பத்தக்கதான பெண்களை பிடித்த பேதனுடைய வாழ்க்கையை கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை தருவீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கடந்து சொல்லும் போது கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருக்கு பின் செல்கிறேன். கர்த்தருக்கு பின் செல்கிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரைவிலே கொண்டு போய் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கருமையான தேவஜனமே, எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடவுளை நாம் பின்பற்றுகிறோமா, அல்லது நான் எதை பின்பற்றுகிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுவோம் என்று சொன்னால், லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பதற்காக அநேக காரியங்களை, அநேக எச்சரிப்பை, அநேக வழி நடத்துதலை தம்முடைய தூதர்களின் மூலமாக அவர் அருளினார். ஆனால் லோத்துவினுடைய மனைவி என்ன பண்ணாங்க? பெண்ணிட்டு பார்க்கிறாள். ஐயோ, நான் விட்டு வந்த என்னுடைய பொருட்கள், என்னுடைய உடைமைகள், என்னுடைய செல்வங்கள் என்று சொல்லி அவர்கள் உலகத்தை நோக்கி திரும்பி பார்த்ததினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? போனாங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நான் பின் செல்கிறேனா? ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்கிறார், அவருக்கு பின்னாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் அவரை பின்பற்றுகிறேனா? அல்லது உலகத்தை சார்ந்து உலகத்தை நோக்கி என்னுடைய வாழ்வு பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்னென்று சொன்னால், அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையிலே 2 படகுகளில் நிரம்பத்தக்கதான மீன்களை பிடித்த அந்த சீடர்களை ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை விசுவாசித்து ஆண்டவரை அவர்கள் பின்பற்றினது போல இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று சொல்லி உலகத்திற்குள்ளாக அநேக காரியங்களிலே நாம் மூழ்கி விடுவோம். இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றைக்கு சீடர்கள் கண்ட அந்த அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் செல்ல நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது என்னுடைய செல்வம், என்னுடைய பொருள், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய உயர்வு என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே நான் பிடித்துக் கொண்டு, நான் அழிந்து போகின்ற காரியங்களை மாத்திரமே நான் பிடித்துக் கொண்டு என் ஆண்டவர் கொடுக்கின்ற நிலை வாழ்வை, நித்தியமான வாழ்வை நான் இழந்து போகிறதா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னார், ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், முன்பு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் முயற்சித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி விசுவாசத்தோடு முயற்சித்தார்கள். அவர்கள் 2 படகுகளை நிரம்ப அவர்கள் மீன்களை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத நிலைமைக்கும் இருக்கின்ற நிலைமைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? வித்தியாசங்களை பார்க்க முடியும். சீடர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இருந்த நிலைமைக்கும், அதற்கு பின்பாக இயேசு நம்முடைய வாழ்விலே இருந்த நிலைமைக்கும் அவர்கள் சரியான ஒரு வாழ்வை கண்டுபிடித்து கண்டு கொண்டு எல்லாவற்றையும் விட்டு கடவுளை பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23-25 வசனம் அழகாக சொல்லுங்கள். ஒருவர் என்னை பின்பற்ற வர விரும்பினார், அவர் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் எதை பின்பற்றுகிறேன்? இன்றைக்கு உலகத்தை நான் பின்பற்றுகிறேனா? அல்லது அழியாத அலங்கரிப்பாக நித்திய காலமாக என்னை ஆண்டவரோடு வாழ்விக்கக்கூடிய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அந்த வாழ்விலே நான் பயணிக்கிறேனா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று விட்டு செல்வது அல்ல, மாறாக அழைப்பு என்பது அதனை பெற்றுக்கொள்வது. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பல நிலைகளில் பாடல்களை பாட, வேத வாக்கியங்களை வாசிக்க, அல்லது வேதங்களை விடாமல், அல்லது ஆண்டவருடைய திருச்சபைகளை இசை வாசிக்க, பலவிதமான திறமைகளை, தாளங்களை ஆண்டவர் தம்முடைய திருப்பணிக்கு என்று நமக்கு கொடுத்து அங்கீகரித்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தாளங்களை, திறமைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கிறார், மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் 4 விதமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு.
அந்த யாத்திராவும் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் என்ன பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பலவிதமான காரியங்களை சொல்லி அங்க ஆண்டவருடைய அழைப்பை அங்க நிராகரிக்கிறதை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், இந்த மக்களை வழி நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். யாத்திராவும் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னை அந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டார்கள். நான் எப்படி போய் அந்த மக்களுக்கு என்னை காண்பிப்பேன்? அப்பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை நீ அவர்கள் முன்பாக காட்டு, அப்பொழுது அவர்கள் உன்னை நம்புவார்கள் என்று சொல்லுகிறார்கள். 3வதாக யாத்திராவும் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்கிறார், ஆண்டவரே நான் திக்குவாய் மந்தனாக உள்ள மனிதன், நான் எப்படி இந்த மக்களுக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைப்பேன், எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி 3வது முறையும் அவர் ஆண்டவருடைய அழைப்பை நிராகரிக்கிறார். 4வதாக அவர் சொல்கிறார், யாத்திராகவும் 4வது அதிகாரம் 13, 14, 15வது வசனத்திலே, ஆண்டவரே வேறு யாராவது அனுப்பும். நமக்கென்று ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உணர்ந்து கொண்டு அந்த அழைப்பை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுவோம். அன்றைக்கு உலக பிரகாரமாக இருந்த தன்னுடைய தொழிலை, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கடவுளுக்கு பின் சென்றார்கள். ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம். நித்திய வாழ்வு தன் வசனம் யார்கிட்ட இருக்கு? உம்மிடம் உள்ளது. அந்த வசனங்கள் உம்மிடம் உள்ளது. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? அந்த வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அது எங்களுக்கு வாழ்வை தருகிறது, நல்ல வழிகாட்டலை தருகிறது, நல்ல பலனை தருகிறது, ஆலோசனைகளை தருகிறது. அந்த வசனங்கள் உம்மிடமே உண்டு என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னார். அவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவரை பின்பற்ற வர விரும்பினார் தந்தை தாழ்வு அதை சீமோன் பேதுரு எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு கர்த்தரை நோக்கி அவர்கள் பின்பற்றினார்கள். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். இன்றைக்கும் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களை எழுதி அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேசும்படியான ஒரு வாய்ப்பினை அந்த பேதுரு நம்ம எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கருமையான தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். நம்மை மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவர் சித்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த அழைத்த தேவனுக்கு நீங்களும் நானும் வெறுமையை நாம் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவர் என்னுடைய சுய பலத்தால் அல்ல, என்னுடைய சுய ஞானத்தால் அல்ல, முடியாமையினாலே எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய வெறுமையை நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய ஏழாமையை நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய சமூகத்தை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். அந்த வார்த்தைக்கு நேராக நாம் பின் சொல்வோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினது போல நீங்களும் நானும் இந்த உலக வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவர் தருகின்ற நிலையான நித்தியமான வாழ்வை பெறுவதற்கு எது என்னுடைய வாழ்விலே நோக்கமாயிருக்கிறது, தேவையாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் அதை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வெறுமையை நிறைவாயிற்று நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்பேற்பட்டதான ஆசீர்வாதத்தை நன்மைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக.